ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறனால வந்து வீட்டில் எல்லா ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து பூ போட்டுட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டோம். நான் மார்னிங்கே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மார்னிங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு துருவாவை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்மேன் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரின்ட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோவில் போனோம். எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க மரகதீஸ்வரர் கோவில், சிவன் கோவிலுக்கு அங்கே போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இன்றைக்கி வந்து கால பைரவருக்கு வந்து விசேஷமான நாளாம். தேய்பிர அஷ்டமியாக, அது வந்து ரொம்ப விசேஷமான நாளாம். சரி அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்படியே அங்கே வந்து விளக்கு வாங்கி எள்ளு விளக்கு வாங்கி எள்ளு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். அப்போ தான் வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. காலபைரவரை வந்து எதுக்காக கும்பிடுறோம், எப்படி கும்பிடணும் அப்படின்ற ஸ்டோரிஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உட்காந்து கவனிச்சுட்டு சாமியை வந்து பார்த்தோம். நல்லா வடமாலையிலேயே வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு படைச்ச அந்த பிரசாதம் மாதுளப்பழம் போட்டு தயிர் சாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கோவிலுக்குள்ளேயே உள்ள குளம் இருக்குது. அப்படியே அந்த குளத்துல வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு சும்மா ஃப்ரீயாக இருந்துச்சு, நல்லா காத்தாட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு சரி உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்தோம். துருவாக்கு அதுக்குள்ளே கோவிலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் வம்பு பண்ணி கூப்பிட்டு போனான். அதனால் போனோடனே சீக்கிரம் போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க.